மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மாஸ்டர் பெட்ரூம் என்னென்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, அந்த விண்டோ வந்து கரெக்டான இடத்துல தப்பாக இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த என்டையர் ரூமே பாதிக்கும். அந்த மாதிரி தான் எந்த ரூமும் பாதிக்காது. ஏன்னா எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விண்டோ வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. 2 சைடு கப்போர்டும் சென்டரில் வந்து விண்டோ ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டு போட்டாலுமே அந்த ஆக்சிடென்ட்ஸ் வராதுங்க. ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். படுக்கும்போது சன்லைட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே நீங்கள் படுத்திங்கன்னா அந்த லைட் கண்ணில் கூசும். ஓகேங்களா? அதனால தான் அந்த கார்னர் கொண்டு போவாங்க. அதனால் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இல்லை வீடு கட்டும்போது பக்கத்தில் என்ன பில்டிங் இருக்கோ அந்த பில்டிங் வென்ட்டு வர மாதிரி அதை பார்த்து பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு லார்ஜாக இருந்துச்சுன்னா, பெட்ரூம் சைஸ் 16x16 இருந்துச்சுன்னா வாட்ரோப் பண்ண ஏரியாவில் விண்டோ கொடுக்க வேண்டாம். ஒரு வேறு சைடில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே காட்டு போடுறோம். இந்த மாதிரி சைடில் ஒரு சின்ன விண்டோ கொடுக்குறீங்க. அந்த விண்டோவே வந்து ஒரு என்லார்ஜாக கொடுத்துருங்க. ஒரு 7 ஃபீட்டோ 6 ஃபீட்டோ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஏரியாவும் ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லையா, நம்ம கீழே கொடுத்தா மட்டும்தான் அந்த பே விண்டோ கொடுத்தீங்கன்னா பின்னாடி காம்பவுண்ட் சுற்றி போக முடியாது, ஸ்பேஸ் தடுக்கும். நம்ம பில்டிங்லேருந்து ஒரு 2 ஃபீட் எக்ஸ்டெண்ட் ஆகும் வெளியே, அதனால வெளியே சுற்றி போக முடியாது. ஃபஸ்ட் ஃப்ளோர்னால தாராளமாக பே விண்டோ கொடுக்க முடியும். கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பே விண்டோ ஏன் கொடுத்தோம்னா அங்கே சிட்டிங் உட்காரலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், வெளிச்சம் வரும், காற்று வரும், ஓப்பன் பண்ணிக்கலாம். சேர் உள்ளே கொண்டு வர வேண்டாம். அந்த பே விண்டோ கொடுத்துட்டிங்கன்னா அங்கே உட்கார ஸ்பேஸ் கிடைக்கும், உள்ளே சேர் கொண்டு வர வேண்டாம். இல்லைன்னா பே விண்டோ கொடுக்கலைன்னா பெட் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள சேர் கொண்டு வருவோம். வேஸ்ட்டாக அந்த ஸ்பேசஸ் பிடிக்கும். அந்த ஸ்பேசஸ் பிடிக்காமல் இருக்கிறது அந்த பே விண்டோ ஆப்ஷன்ஸ் வருதுங்க.